ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏஜ் வெரிஃபிகேஷன்லாம் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கிரெடிட் கார்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த லைவ் வந்து ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஓகே 3 டேஸில் ஓப்பன் ஆகிடும், இல்லை ஒரு 5 டேஸில் ஓப்பன் ஆகிடும், இல்லை 13 டேஸ்க்கு அப்புறம் கூட நம்மளுக்கு வந்து லைவ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என்னோடய லைவ் வந்து சுத்தமாகவே ஓப்பனே ஆகலை. எனக்கு இன்னொரு கூட ஒரு பயம். ஏன்னா நம்ம இத்தனை சப்ஸ்கிரைபர் எனக்கு தெரிஞ்சு இந்த 50 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம அந்த வீடியோ எடுத்து நம்ம இவ்வளோ வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு 4-5 வீடியோ தான் எடுத்திருப்போம். இருந்தாலும் அதுவுமே கஷ்டம் தானே. அதனால வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் பயந்தேன். சரி இந்த வீடியோ இந்த நமக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமோ, நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பயந்தேன். எனக்கு எதுவுமே தெரியலை. ஏன்னா இப்போ தான் நான் வந்து பிகினர்ஸாக இருக்கேன். ஸோ எனக்கு யூடியூப்பை பற்றி அந்தளவுக்கு பெருசாக எதுவும் ஐடியா கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு இந்த லைவ் ஏன் வந்து எனக்கு லைவ் வந்து எனக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ஏன் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியலை. இன்னுமே எனக்கு தெரியலை. ஒருவேளை இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து ப்ராப்ளமே இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த 50 சப்ஸ்கிரைபர்லேயே வந்து எனக்கு லைவ் ஓப்பன் ஆகிருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்துட்டு என்னோடய லைவ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிருக்குது அப்படின்னா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் திரும்ப ஓப்பன் ஆகுமா, இல்லை அகெயின் இது ஓப்பனே ஆகாமல் இப்படியே இருந்துருமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.